அனைவருக்கும் வணக்கம். அதாவது கள்ளக்குறிச்சி வராகபுர ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சியில் 11ஆம் மாத கூட்டத்துக்கு எனக்கு பேசப்படுத்த தலைப்பு திருமண விஷயங்கள் என்ற தலைப்பு. திருமணம் என்பது சொர்க்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வர்க்கத்தில் நிச்சயிக்கப்படலாம். சொந்தத்துல கட்டிக்கிட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை பண்ணிக்கலாம். ஆனா சொந்தத்துல கட்டாத புது வழியில கட்டினாக்கா புது ஊரும் தெரியும், பஸ்காரதும் சாப்பிடுவான். நல்லா ஒண்ணுக்குள்ளே ஒண்ணு தொட்டி மாதிரி ஒண்ணுக்குள்ளே ஒண்ணு சுந்துக்கிட்டே இருந்தாக்கா அந்த ஊர் தான் தெரியும், வெளியூர் தெரியாது. அப்ப இந்த திருமண ரகசியங்கள்ல அதாவது காதல் பண்ணி கல்யாணம் பண்ண ஜாதகம் தான் ஜாதகம். அதாவது காதலிப்பது வரம், காதலியே மனைவியாக வருவது தவம். அப்ப சில கல்யாணம் பண்ணி காதல் பண்ணி கல்யாணம் பண்றதுல புட்டுட்டு போற ஜாதகம் இருக்குது, அது வச்சுக்கிறான். இது காதல் பண்ணி அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடு நடந்த கல்யாணம் தான் இந்த ஜாதகம். அப்ப இந்த ஜாதகம் தனுசு லக்கணம் ஆச்சுங்களா. லக்னாதி யாருன்னா குரு. லக்ன புள்ளி சுக்கரங்கால் வாங்கிட்டார். சுக்கர லக்கணத்துல 6க்கும் 11 லக்கணத்துல உட்காந்துட்டார் ஆச்சுங்களா. அப்ப லக்கண புள்ளி பலம் ஆகி போச்சு. அப்ப ஆயுள் 77-80 வயசு வரைக்கும் ஆயுள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்ப 2ஆம் வயது யாருன்னா சனி. அப்ப 2ஆம் வயது யாருன்னா சனி. சனிதான் குடும்ப ஸ்தானாதிபதி. ஒரு மனிதனுக்கு 2ல சனி இருந்தாவே இளமையில கல்யாணம் நடக்காது. ஏன் கொண்டு விட்டுக்கிறான்னாக்கா அதால தான் இந்த கல்யாணம். இப்ப 4 சனி, 2 சனி, 7 சனி, 8 சனி உள்ள பாருங்க கல்யாணம் 30 மேல தான் போகும். இல்ல இதுக்குள்ள பண்ணிட்டான்னாக்கா கொண்டாடி டைவர்ஸ் ஆகிடும், இல்ல அது கூட ஓடிடும், இல்ல செத்துரும். நான் அனுபவத்தை நிறைய பார்த்துருக்கிறேன். அப்ப இந்த கல்யாணம் இளமையில கல்யாணம் பண்ணல. அப்ப இவனுக்கு லக்னத்துக்கு 3ஆம் வயது யாருன்னாக்கா சனி. 3 கூடியவர் 2ல உட்காண்டார். அவர் சனி வாங்கின சாரை செவ்வாய் சாரை வாங்கிட்டார். அப்ப இவங்க கூட பிறந்து 3 பேர் சொல்லலாம். ஆனா 3 பேர் தான் சகோதர ஒற்றுமை இல்லை. அப்ப இவன் போய் படிச்சது வெளியூர்ல தான் போய் பிடிச்சான். கல்வி எல்லாம் வெளியூர்ல தான் படிச்சது. அப்ப லக்னத்துக்கு 3ஆம் வயது 2ல உட்காந்தாக்கா நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணை கூட அதாவது லவ் பண்ணலாம். 5, 7, 9 பலம் பெற்றால் பக்கத்து வீட்டு பொண்ணு. 5, 7, 9, 11 பெற்றாக்கா அண்ணா வீட்டுக்கு போனாலும் அக்கா வீட்டுக்கு போனாலும் அங்க காதல் செட் ஆகிடும் ஆச்சுங்களா. 3, 8, 12 தசா புத்தி அந்த 5ஆம் வயது 7ஆம் வயது போய் பாவர்கள் மத்தியில மாறிட்டாங்கன்னாக்கா கல்யாணம் தடைப்படும் இல்லைங்களா. அதுக்கு அடுத்தது லக்னத்துக்கு 4ஆம் வயது போய் 14 உட்காந்துட்டார். 4 கூடிய 14 அவர் 4ஆம் வயது அவர் 8ல உட்காந்தால இளமையில சுகத்தை அனுபவிக்க முடியாது. வீடு பூர்வீக வீடு எதுவும் பலம் இல்லை. பூர்வீக சொத்துல வீடு கட்டக்கூடாது ஜாதகம். அதாவது இவனா இடம் வாங்கி இவங்க அப்பெல்லாம் இடம் வாங்கி கட்டினா வீடு கட்டலாம். பாட்டன் சொத்து செட் ஆகாது. ஏன் பாட்டன் சொத்துனா லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல மாஞ்சி உட்கார இடத்த கெடுக்கும். அப்ப அந்த 5 கூடியவர் அவர் வீட்டுக்கு 9 உட்காண்டார். அந்த குரு வீட்டுல செவ்வாய் உட்காரக்கூடாது. அப்ப செவ்வாய் வாங்கின சாரை கேது சாரை வாங்கிட்டார். அப்ப கேது இந்த ஜாதகத்துக்கு 6 கூடிய ஜாதகம், 6 கூடிய. அப்ப பூர்வீக வீடு கட்டினா சண்டை சச்சரவு வம்பு தான் வரும் ஆச்சுங்களா. அப்ப லக்னத்துக்கு 8ஆம் வயது 7ல வந்தா அதாவது 32 கலை உள்ள யாருன்னாக்கா அர்ஜுனன் தான் ஆச்சுங்களா. சந்திரனுக்கு 32 கலை. அதுதான் இந்த 27 லட்சத்துல பொண்டாட்டியா ரோகிணி மட்டும்தான் இந்த சந்திரன் மனைவியா யாரும் ஏத்துக்கிறது இல்லை ஆச்சுங்களா. அப்ப இந்த ஜாதகனுக்கு 8 கூட 7ல உட்காந்து அந்த சந்திரன் செவ்வாசாரம் வாங்கினால அதாவது அடுத்தவங்க பார்த்து ஆசைப்படுறது மாதிரி பொண்ணு கிடைக்கும் ஆச்சுங்களா. சிவப்பு நிறமா பொண்ணு கிடைக்கும். அதாவது அதை படிக்கிறதுல செட் ஆகிக்கும் கல்யாணம். ஏன் கல்யாணம் ஆச்சுன்னா 10 கூடிய லக்கணத்துல ஆச்சுங்களா. 5ஆம் வயது லக்கணத்துல 3ஆம் வயதுல 2ல வாக்கு ஸ்தானத்துல. அப்ப 11 கூட லக்கணத்துல. அப்ப 3, 5, 7, 11 ஒருத்தர் வீடு பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கிறதுனால அப்ப இவனுக்கு அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அங்க லவ் ஆகி போச்சு. அப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாம் தெரிஞ்சு பேசி நல்ல முறையில கல்யாணம் இவனுக்கு இந்த திசையில கல்யாணம் நடக்கும். 31 33 கல்யாணம். இளமையில பண்ணா கல்யாணம் நடக்காது. இது நம்மள்ட்ட ஜாதகம் தான். இது 32க்கு மேல அவனுக்கு கல்யாணம் நடக்குன்னு சொன்னேன். இன்னும் அதுக்குள்ள பண்ணிடுறேன். நான் பண்ணாக்கா டைவர்ஸ் ஆகிட்டான் ஆச்சுங்களா. அப்ப இந்த ஜாதகம் ஒரு மனிதனுக்கு கல்யாணம் நடக்கலாம். லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி அவர் நின்ற நட்சத்திரம், அதாவது லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி போய் 5ஆம் இடத்தினுடைய நட்சத்திரத்துடைய காலிலையோ இல்ல 5 கூட 7 7ஆம் காலில் இருந்தாக்கா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவோம்.
கல்யாணம் சிறப்பா இருக்கும். அப்ப அந்த 5 கூட 7 கூட போய் 6 8 12 போய் மறைஞ்சு அவங்களுடைய காலில் போய் உட்கார்ந்து நீச்சம்பாக அஸ்தங்கம் பெற்றா காதல் தோல்வியாயிடும். சரிங்களா? அப்ப இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 2 லட்சம் உழைப்பாளர் முன்னுக்கு வரக்கூடிய ஜாதகம், மனைவி வந்திருப்பாரு குடும்பம் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா மிருகசி நட்சத்திரம் பிறந்திருக்கிறான். மிருகசி நட்சத்திரனாவே புதன் வந்து மிதுன ராசிக்காரன். இளமையில கண்ணாவே புதன் மிதுனராசிக்கும் மிதுனராசிக்கு 7ஆம் அதிபதி யாரு? குரு பாதகாதிபதி. அப்ப இந்த பாதகாதிபதி வந்து போய் எங்க வேண்டாம்னா அவர் வீட்டுக்கு 5ல் வந்து உட்காண்டார். இந்த ராசிக்கு 5, லக்னத்துக்கு 11. அப்ப காலந்தாண்டு கல்யாணம் பண்ணா காதல் வந்து இனிக்கும். இது 30 கல்யாணம் பண்ணா காதல் வந்து கசக்கும். அப்ப இந்த ஜாதகத்துக்கு காதல் என்பது இனிமையான காதல், தெய்வீக காதல் இந்த ஜாதகம். சரிங்களா? அடுத்தது வந்து கள்ளக்காதல் ஏற்பட்டு ஏன் பிரிஞ்சுது அப்படின்னு, அதாவது பெற்றோர்கள் எதிர்ப்பால ஏன் பிரிஞ்சுதுன்னு அது ஒரு ஜாதகம். நடந்து ஒரு வருஷம் ஆகும். நான் 31 மேல கல்யாணம் நடக்கும்னு சொன்னேன். ஆச்சுங்களா? ஏன்னா சந்திரபதி போனா செவ்வாய் பூஜை வருதுங்களா? அப்ப செவ்வாய் வந்து எங்க உட்காந்துட்டாருன்னா செவ்வாய் லக்னத்துல உட்காந்து அவர் லக்னத்துல உட்காந்துட்டாரு. பொதுவாக வந்து அந்த லக்னத்துக்கு லக்னம் 7 11 5 கூட இது வந்தா கல்யாணம் நடந்துரும். அப்ப இவனுக்கு 31 மேல கல்யாணம். விதியா? லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 2ல் வந்து வந்துட்டாங்களா? 2ஆம் இடம் குடும்பம், 3ஆம் இடம் சகோதரன். அப்ப 3ஆம் இடம் வந்து தம்பி வீடு, தம்பி வீடான்னு படைக்குங்க. அப்ப தம்பி வீட்டுக்கு போகும்போது இது சடராசி. அப்ப 3 கூட சடராசியில வந்து வெளியூர் அண்ணன் தம்பி வீட்டுக்கு போகும்போது அங்க காதல் தைக்காகும். பாக்கியராஜ் படத்துல இந்த இது சின்ன வீட்டுல ஒரு பாட்டு வரும், அக்கால தேடி வரும் தங்கச்சிங்கள் தாக்குறத மச்சாலும் காத்தடிச்சா மச்சினிக்கு தோசமாங்கன்னு ஒரு பாட்டு. சீமந்தம் பண்ண நேரத்துல சீகாரம் ஏத்துக்குவான், நான் நாலொரு மேனியா பொண்ணை சேர்த்துக்குவான்ற மாதிரி பாட்டு வருது. அது மாதிரி இந்த 3ஆம் இடம் வந்து சகோதர ஸ்தானத்துல போய் சகோதரக்காரர் 2ல் வந்தாக்க தம்பி வீட்டுக்கு போகும்போது செட் ஆகிடும். 7ஆம் இடம் வந்து யாருனாக்கா கூட்டாளி, சமுதாயம், அதாவது கொடுக்கல் வாங்கல், பிசினஸ் லைன், அது மாதிரி லைன்ல போனாலும் அங்கே அந்த இடத்துலையும் செட் ஆகும். இந்த 11 கூட லக்னத்துல வந்தா மூத்த அக்கா, மூத்த அண்ணன், அவங்க வீட்டுல போகும்போது அவங்க மூலியமா அவங்க செட் ஆகும். 4ஆம் போய் 11 உட்காந்தனால அவங்க வீட்டுக்கு மேற்கால வீடு, தெற்கால வீடும் செட் ஆகும். இந்த ஜாதகத்துக்கு திருமண விழாவில் வந்து காதல் வரும். இது காதல் திருமணம் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட இது வந்து கல்யாணம் நடந்த ஜாதகம். இந்த ஜாதகம் அப்படி சொல்றீங்களா? சூரியன் வந்து கேது கால் வாங்கிட்டார். கேது உட்கார்ந்த வீட்டுக்காரர் வந்து எங்க வீட்டார் லக்னத்துல வந்து உட்காந்துட்டார். ஓகேங்களா? அப்ப அவர் ஒரு கிரகம் வந்து உட்கார்ந்த வீட்டுக்காரர் அவர் வந்து கேந்திர திரிகோணம் பெற்றால் அந்த அப்பா அம்மா ஆசீர்வாதம் உண்டு. சரி, சந்திரனுக்கு வந்து சந்திரன் என்ன கால் யாருனாக்கா அவர் செவ்வாய் கால். செவ்வாய் வந்து யாருனாக்கா 11க்கு 6க்கு உடையவர். அவர் 7 வந்து கேந்திரம் ஆகிட்டார். அப்ப அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடு தான் இந்த ஜாதகம் கல்யாணம் நடந்தது. கல்யாணம் வந்து சிறப்பா நடந்தது. அதாவது கோயில்ல பண்ணாங்க. இந்த ஜாதகத்தை கோயில தான் கல்யாணம். ஏன்னா 2 லட்சம் தான் கோயில தான் பண்ணணும் கல்யாணம், வீட்டுல பண்ணக்கூடாது. கோயில பண்ணாங்க. வாழ்க்கை சிறப்பா இருக்குது. முதல் குழந்தை பொண்ணு பிறந்துச்சு. இந்த ஜாதகத்துக்கு முதல் குழந்தை பொண்ணு பிறக்க, அடுத்தது ஆண் பிறகுன்னா அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு ஆண் இருக்குது. அதோட முடிச்சுட்டாங்க கதையை. இப்ப இந்த ஜாதகம் தெய்வீக காதலுக்கு சமமான ஜாதகம் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த ஜாதகம் இது கள்ளக்காதல் ஜாதகம். இது போடலாமையா? தெரிஞ்சா சொல்லணும் இல்லையா? சொல்லணும் இல்லையா? சொல்றேன். அப்பே கேட்டுக்கலாமே, ஆயிடுச்சுட்டா? அது அப்பே கேட்டிருந்தீங்கன்னா நான் என்ன கடைசியா சொல்றேன். அப்பே கேட்டதே சொல்லிருக்கலாம். இப்ப கட்ட ஆயிடுச்சு வச்சு இதை பார்த்து சொன்னேன். அப்படி சொல்றீங்களா? இல்ல, ஒரு வருஷம் டிலே ஆச்சு. ஒரு வருஷம் டிலே ஆச்சு.
லக்ன புள்ளி பலமா இருந்தாக்கா, அதாவது லக்ன புள்ளி பலமா இருக்கணும், லக்னாதிபதி பலமா இருக்கணும். ஆச்சுங்களா? லக்னாதிபதி குரு வந்து 11 உட்காண்டார். லக்ன புள்ளி வந்து சுக்கரங்கால சுக்கரன் லக்னத்துல உட்காந்துட்டார். அப்ப லக்ன புள்ளி பூராடம் 3 ஆச்சா, ஃபர்ஸ்ட் பிறகு வந்து பொண்ணு தான் போறோம். ஆச்சுங்களா? அடுத்தது ஆண் எப்படி பிறந்துச்சு அப்படின்னாக்கா, அந்த குழந்தைக்கு 3ஆம் இடம் தான் இந்த லக்னத்துக்கு 5ஆம் இடம் குழந்தை, 5க்கு 3ஆம் இடம் புதனுடைய வீடு. அப்ப புதன் யார் சார் வாங்கிக்கிறாருன்னா, புதன் வந்து சுக்கர சார் தான் வாங்கிக்கிறார். அப்ப சுக்கரன் வந்து எங்க வேண்டாம்னா, ஆணு பெண்ணு ஆணு பெண்ணு ஆணு பெண்ணு ஆணு பெண்ணு ஆண் வீட்டுல தான். அப்ப 2வது ஆண். இது வந்து ஒரு கள்ளக்காதல் ஜாதகம். இது சொல்றேன். அதாவது ஆமா சரிங்க. தனுசு லக்கணம். இது தனுசு லக்கணம். லக்கண புள்ளி வந்து கேதுகால். கேது லக்கணத்துல உட்காந்துட்டார். ஆச்சுங்களா? அப்ப லக்னாதிபதி யாருன்னா குரு. குரு போய் 6க்கு உட்காந்துட்டார். லக்னாதிபதி 6க்கு போனாவே அவன் வந்து வழிமாறினால்தான், வழிமாறு பொண்ணுதான். ஆனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரிதான். ஏன்னா 6-8 பண்ணல போய் மறைஞ்சாவே அவங்க வழிமாறினாலும் சொல்லணும். அப்ப லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சனி போய் 6க்கு போட்டார். ஆச்சுங்களா? அப்ப 2ஆம் இடம் வாக்கு, பேச்சு, எழுத்து இதெல்லாம் 2ஆம் இடம் தான். அவர் சனி வாங்கினது வந்து சூரியங்கால் வாங்கிட்டார். சனி சூரியங்கால் வாங்கக்கூடாது. அப்பா கால் வாங்கினா பாதம் பண்ணிடும். அப்ப குடும்பம் வந்து இளமையில நேர்வழியில போகாத குடும்பம், குறுக்கோயில் தான் போகும் குடும்பம் எப்பவுமே. அப்புறம் 3 கூட யாருனாக்கா சனி. இப்ப 3 கூட சனியும் அங்கதான் உட்காந்துட்டார். ஆச்சுங்களா? அப்ப 3க்கும் 2க்கும் உடையவர் போய் அங்க 6ல உட்காந்துனால அப்ப சகோதர ஒற்றுமை இருக்காது. சகோதரனை மிஞ்சின காதலா இருக்குது. ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அவங்க வழிக்கு தான் போவாங்க. ஆச்சுங்களா? இது 2க்கும் வச்சுக்கலாம். நான் இது ஆண் பொண்ணெல்லாம் போடல. இது சொல்றீங்களா? இது வந்து ஆணுக்கு பார்த்தது. ஆமா சூரியன் இங்கதான் இருக்குது. சூரியன் எங்க இருக்குது? அப்படிதான் இருக்குது. இங்கதான் சுக்கரன். கணக்கெல்லாம் ஒண்ணுதான். சுக்கரன் 2 சுக்கரன் போட்டாச்சு. அதுல இப்ப இந்த ஜாதகம் வந்து வயசு 23 வயசு 5 மாதம் 5 நாள் போயிட்டு இருக்குது. ராகு திசையில குரு புத்தி ஓடுதுப்ப. ஆச்சுங்களா? இப்ப ராகு திசை குரு புத்தினா ராகு யாரு? 7 கூடிய திசையில 6 கூடிய புத்தி. இப்ப 7 கூடிய 6 கூடிய புத்தி இவனுக்கு வந்து 2ஆம் இடத்துல சுக்கரன் தான் இளமையில கல்யாணம் நடக்காது பொதுவா யாருக்குமே. சரி, அது ஒண்ணு. 7ஆம் அதிபதி ராகு வந்து யார் சாரம் வாங்கிட்டாருன்னா, ராகு வந்து குரு சாரம் வாங்கிட்டாரு. ராகு திசை குரு புத்தி இருக்கு சொல்றீங்களா? ராகு புத்தி, ராகு குரு புத்தி 2வது போயிட்டு 2வது சுத்து. ஆச்சுங்களா? அப்ப இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யாருன்னா புதன். புதன் வீட்டுல போய் ராகு உட்காந்துட்டார். ராகு வாங்கின சாரம் யார் சார்னா, ராகு வாங்கினது குரு சாரம் வாங்கிட்டார். குரு 6க்கு போட்டார். அப்ப 6க்கு போனாவே இந்த காதல் எப்படிதான் பண்ணுறதுன்னா, இவனுக்கு வந்து குறுக்கோயில் தான் கல்யாணம் பண்ணணும், நேர் வழியில பண்ண முடியாது. பொண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் சரிதான். அப்ப இந்த ஜாதகம் என்கிட்ட கேட்டான், என்ன எச்சுப்பட்ட பொண்ணா கட்டுப்பாட்டேன், ஷார்ட் ரூட்டா, மீது எதுவும் சொல்லவே இல்லை. எச்சுப்பட்ட பொண்ணா பார்த்து கட்டு. கணவன் மனைவி, கணவன் செத்து போனா இருக்கணும், இல்ல டைவான்ஸ் ஆகலாம் இருந்தா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். கன்னி திருமண பொண்ணு கேட்டா அடுத்தனுடைய தொடர்பு வந்துடும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் செவ்வாய் உட்காந்து
ஆச்சா. அப்ப செவ்வாய் உட்காந்தாவே அவங்களுடைய தொடர்பு சுகத்துக்கோசம் அடுத்தவங்க போற மாதிரி இதுக்கெல்லாம் வரும். அதனால என்ன பண்ணீங்கன்னா இந்த எச்சப்பட்ட பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, நல்லா இருக்கும். பொதுவாக ஆண் பெண் ஜாதகத்தை 7வது நட்சத்திரம் 5ல் இருந்தா சுலபத்துல கல்யாணம் நடக்கும். 7 கூட 5ஆம் இடத்தினுடைய அதிபதி திசையோ 5ஆம் இடத்துல காலில் உட்காந்தாக்கா சுலபத்துல கல்யாணம் நடக்கும். அதே 6 8 12 போய் உட்காந்தாக்கா கல்யாணம் வந்து தடைப்படும், கல்யாணம் நடக்காது. ஆச்சுங்களா? இவனுக்கா இவனுக்கா இல்ல இப்ப வந்து இப்ப பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, இன்னும் முடியல. இது குரு புத்தி வருது, யாரு குடும்பத்துல கல்யாணம் நடக்காது. ஆச்சுங்களா? குரு புத்தி போய் சனி புத்தி போய் புதன் புத்தி போய் கேது புத்தி வந்தா கல்யாணம் நடக்கும். இல்ல இதுக்குள்ள பண்ணீங்கன்னா கல்யாணம் நடக்க இதாயிடும். நான் என்ன சொல்லிட்டேன், 23 தான் சொன்னேன், 28க்கு மேலதான் கல்யாணத்துல பேசணும். இதுக்குள்ள கல்யாணம் பண்ணீங்கன்னா கல்யாணம் நிக்காது, அப்படி போனா டைவர்ஸ் கொண்டு விடும். ஆச்சுங்களா? அதனால இந்த ஜாதகம் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணு. சரி, இது வரைக்கும் எனக்கு பேச எடுத்துக்கொண்ட அனைவருக்கும் என்னை நன்றி தெரிவிக்கிறேன்.